சென்னை வண்ணாரப்பேட்டையில் ரயில்வே டிராக்கில் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. 3 பேரை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வண்ணாரப்பேட்டை சீனிவாசபுரம் ரயில்வே டிராக்கில் நேற்று முன்தினம் இரவு 4 பேர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட சரித்திரவேடு குற்றவாளியான பிளாஸ்டிக் சந்தோஷ் என்பவர் இரும்பு பாதை, அதாவது அங்க இருக்கக்கூடிய பாதை வழியாக டிராக்கில் இருந்த கற்களை எட்டி உதைத்துள்ளார். அப்போது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த நபர்கள் மீது கல் விழுந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த மது அருந்திக் கொண்டிருந்தவர்கள் பிளாஸ்டிக் சந்தோஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி அதாவது இருவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கும் அங்கு இருவர்களுக்கும் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பது. அப்போது அவர்களை தாக்க சரித்திர பதிவேடு குற்றவாளி மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து தாக்க முயன்றார். ஆனால் அந்த நபர்கள் அங்கிருந்த கற்களை கொண்டு சந்தோஷின் மீது வீசி அவர் கையில் இருந்த அருவாளை எடுத்து அவரே திருப்ப வெட்டியதால் அங்கு படுகாயத்துடன் கீழே கிடந்த அந்த சந்தோஷை வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். ஒரு கட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்த்தவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் செய்து வெட்டு காயங்களுடன் இருந்த சந்தோஷத்தை மீட்டு சாலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் மூலப்பத்தளம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார், அஜித், வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ரஞ்சித் ஆகிய 3 பேரை தற்போது கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பிளாஸ்டிக் சந்தோஷ் மீது கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை காவல் நிலையங்களில் கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.